நல்லார் புனைவரே. பேசும் பொருளுக்கு இலக்கிதமாம் பேச்சிறந்த மாசில் மணியின் மணி வார்த்தை பேசி பெருந்துறையே என்று பிறப்பறுத்தேன் நல்ல மருந்தின் அடி என் மனத்தே வைத்து. திருச்சிற்றம்பலம். பிரியர்களே, ஆசிரியப் பெருமானார் அருணந்தி சிவனார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கத்திலே 8வது நூற்பாவிலே மன்னும் அருளால் உணர்த்தி என்ற அதிகரணத்தின்கண் உண்மை ஞானம் என்பது 4 படிநிலைகளிலே நிகழும் என்று சொன்னார். அவையாவன கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல் என்பன. அதுல முன்னர் கேட்டல், சிந்தித்தல் என்பன எல்லாம் குருவின் துணையின்றி நிகழ்ந்திருந்தாலும் அவை உண்மை ஞானமாக மாட்டா. அவை நூலறிவு என்ற அளவிலே மற்றும் ஒரு ஞான குருநாதன் நம்முடைய சிவ புண்ணியத்தின் விளைவாக, நம்முடைய பக்குவத்தின் முதிர்ச்சி காரணமாக ஒரு மெய்ஞான குருநாதன் நமக்கு கிட்டும் பொழுது அங்கிருந்து தொடங்குகின்றது உண்மை ஞானத்தினுடைய அனுபவம். அந்த ஞான குருவினுடைய தரிசனமே கேட்டல் என்ற ஞானத்திற்கு தோற்றுவாயாக அமைகின்றது என்பதனை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். 28வது பாடலிலே எவ்வாறு சூரியன் உதித்த அளவிலே சூரியகாந்த கல்லிலே அந்த சூரியனுடைய சிவந்த கிரணங்கள் படும் பொழுது அந்த கல்லினிடமாக நெருப்பு தோன்றுகின்றதோ அவ்வண்ணம் சர்க்குருநாதனுடைய காட்சியினாலே பக்குவியா இருக்கின்ற ஒரு சச்சிஷ்யன், அதாவது நல்ல மாணாக்கன், அவனுடைய உள்ளத்திலே கேட்டல் என்ற அடிஞானம் தோன்றும். குருநாதன் திருவாய் மலர்ந்து உபதேசம் செய்து அதனை மாணவன் தன்னுடைய செவிகளினால் இன்னும் கேட்க தொடங்கவில்லை என்றாலும் குருநாதனுடைய காட்சி மாத்திரத்தினாலேயே இந்த ஞானம் விளங்கும் என்பதை உறுதிப்படுத்தினார். அந்த கேட்டலாகின்ற ஞானம் எவ்வாறு நிகழும் என்ற தொடர்ச்சி, அந்த ப்ராசஸ், அது அதனுடைய 7 படிநிலைகளை கூறுகின்றார். சக்தி நிவாதத்தினாலே குருநாதன் தோன்றுகின்றான் என்பதனால குருநாதனுடைய தோற்றமும் கேட்டலாகின்ற ஞானத்திலே வந்து அமைந்து விடுகின்றது. ஆகவே முதல் படிநிலை என்பது குருவினுடைய காட்சி. 2வது அதன் விளைவாக அடிஞானம் தோன்றுதல். 3வது குருவையே சிவமாக காண்கின்றான் நிர்விகற்பமாக. அப்பொழுது அந்த காட்சி உலகினை படைத்து காத்து அழிக்கின்ற மூவருக்கும் அப்பாற்பட்ட பரம்பொருளின் காட்சியாக அமைகின்றது. அதனை தூரியன் தோன்றல் என்று சொன்னார். உலகினை படைத்து அழித்து காக்கின்ற மூவருடைய தேவை என்பது பிறப்பறுக்கின்ற இவனுக்கு இல்லாமல் போகின்றது என்பது பொருள். இந்த உண்மை ஞானத்திலே இவன் காலெடுத்து வைத்த காரணத்தினாலே இதனை இவன் முறையாக தொடர்ந்து நிட்டை கூடினால் இவன் மீண்டும் பிறக்கப் போவதில்லை என்பதனால இவன் விஷயமாக படைத்து காத்து அழிக்கின்ற மூவருக்கும் வேலை இல்லாமல் போகின்றது. அதனை உணர்த்தும் முகமாக குருவே சிவமென கூறினன் நந்தி என்பதற்கு குருநாதனுடைய காட்சியை தொடர்ந்து 4வதாக இருக்கின்ற பரம்பலுடைய காட்சி என்பது தெளிவின்றி தோன்றுகின்றது, நிர்விகற்பமாக தோன்றுகின்றது. அவ்வாறு தோன்றியவுடனே அந்த பெருமானிடத்திலே தான் அடங்கி இருத்தல் காணப்படுகின்றது. அந்த பெருமானுக்கு வெளியிலே தான் ஒரு முதலாக முளைத்து நிற்றல் என்பது இன்றி அந்த பெருமானிடத்திலே அத்விதப்பட்டு அவனிடத்திலேயே தான் அடங்கி இருத்தல் என்பது காணப்படுகின்றது. கண்ணாடியிலே முகம் பார்க்கின்ற ஒருவனுடைய முகத்தின் நிழல் கண்ணாடிக்குள் இருப்பதை காண்பதை ஒத்து குருநாதனை காண்கின்ற சீடன் தான் குருநாதனுக்குள் அடங்கி இருத்தலையும் உணர்கின்றான். அது தானும் தோன்றல் என்ற 4வது நிலை. இவ்வாறு தானும் தோன்றல் இந்த நிலையானது காணப்பட்டு உடனேயே தனக்கு முன்னிலையாக இதுவரை
அனுபவப்பட்டு வந்த பிரபஞ்சமாகின்ற பாசம், ஆப்ஜெக்டிவ் வேர்ல்டு, அது தனக்குள்ளேயே அடங்கி கிடப்பதை பார்க்கின்றான். உலகமெல்லாம் தன்னுள் தோன்றலை காண்கின்றான். அம்பலவாணருடைய வலது மேற்கரத்திலே ஒரு உடுக்கை இருக்கின்றது. தோற்றம் துடியதனில் என்று உண்மை விளக்கம் அதனை பற்றி நமக்கு விளக்குகின்றது. இந்த பிரபஞ்சத்தினுடைய தோற்றம் என்பது பெருமானுடைய வலது கையிலே இருக்கின்ற துடி, அந்த உடுக்கையில் இருந்து தோன்றுகின்றது. உடுக்கை என்பது ஒலியை உண்டாக்குகின்ற ஒரு கருவி, ஆகவே நாத தத்துவம். இப்பொழுது உலகனுடைய தோற்றம் என்பது நாதமாகின்ற ஆதி தத்துவத்திலிருந்து தொடங்கி பிருத்திவியாகின்ற மண்ணாகின்ற 36 தத்துவம் வரையிலும் இந்த மாயையானது காரியப்பட்டு மாயையங்கள் தோன்றி அவற்றினுடைய பெர்மியூட்டேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் காரணமாக தனுகரண புவன போகமாகின்ற உலகமானது படைக்கப்பட்டு தோன்றுகின்றது. ஆகவே இந்த தோற்றமெல்லாம் பெருமானுடைய வலது கரத்திலே இருக்கின்ற துடி, அந்த உடுக்கைக்குள் அடங்கும். சம்காரம் என்பது பெருமானுடைய இடது மேற்கரத்தில் இருக்கின்ற நெருப்பிற்குள் அடங்குகின்றது என்று சொல்லப்பட்டது. அதனுடைய அந்த குறியீடு, அதனுடைய விளக்கமானது இந்த அடிஞானத்திலே விளைகின்றது. எப்படின்னு கேட்டா, படைப்பு என்பது உயிருக்காக நிகழ்த்தப்படுகின்றது, கடவுளுக்காக நிகழ்த்தப்படுவதில்லை. ஒரு உயிர் மூவகை பாசங்களில் இருந்து நீங்கி பெருமானுடைய அடிஞானத்தை பெறும் என்று சொன்னால், திருவடி ஞானத்தை பெறும் என்று சொன்னால், அது மீண்டும் பிறக்கப் போவதில்லை என்பதனால படைப்பு என்பது எங்கு ஒடுங்கும்? படைப்பு என்பது முக்தி பெறுகின்ற உயிரின் இடமாக ஒடுங்கும். படைப்பு என்பது முக்தி பெறுகின்ற உயிரின் இடமாக ஒடுங்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அந்த உயிர் மீண்டும் படைக்கப்படக்கூடாது என்று சொன்னால், அந்த உயிர் தான் ஒரு முதலாக விளங்கி தோன்றாமல் பெருமானுக்குள் அவனுடைய அருள் வியாபகத்திற்குள் அடங்கி கிடக்க வேண்டும். பெருமானுடைய திருவுருள் விலாசத்திற்குள்ளே அடங்கி கிடக்காமல் தான் ஒரு தனி முதலாய் முளைத்து வெளி நிற்கின்ற உயிருக்கு தொடர்ந்து பிறவி என்பது நிகழும் என்பதனால இப்பொழுது அடிஞானம் என்பது முக்தி நிகழ்கின்ற முறையினை ஒரு சினிமா பிக்சரை ஓட்டி காண்பிப்பதை போல ஒருவன் நனவிலே இவ்வாறு நிகழும் என்று சில கனவுகள் காட்டிவிடுமா, பலனளிக்கின்ற சில கனவுகள். இப்போது காடவர்கோன் கற்றல் எடுத்த காடவர்கோன் அவருடைய கனவிலே பெருமான் வந்து, இன்ற ஒரு பூசலன் நெடுநாள் இணைந்து செய்த நன்றி நீர் ஆலயத்து நாளை நாம் புகுவோம் என்று கனவிலே காட்டினார். அந்த கனவு வருகின்ற நனவினை உணர்த்துகின்ற கனவு. அதை போல, அப்படிப்பட்ட உண்மை கனவை போல, ஒரு சினிமாவிற்கு ட்ரெய்லர் இருப்பதை போல, இப்பொழுது இந்த அடிஞானமாகின்ற கேட்டல் என்ற ஞானம் என்பது நிட்டை கைகூடிய பொழுது முக்தி பெறுகின்ற உயிர் மீண்டும் பிறவா நெறியை அடைவதற்கு பிரபஞ்சம் என்பது இந்த உயிரின் இடமாக ஒடுக்க பெற்று, உயிர் என்பது தான் பெருமானுடைய அருள் வியாபகத்திற்குள் அடங்கி நிற்கின்ற நிலை என்பதுதான் சித்தாந்த அத்வைத முக்தி நிலை என்பதை முன்னரே எடுத்து காட்டுகின்றது சிரவணமாகின்ற ஞானம் என்பதனால ஆசிரியன் தோன்றியது தொடர்ந்து அடிஞானம் தோன்றி அதன் கண் தோன்றுகின்ற குருநாதன் சிவமாக தோன்றி, அந்த சிவம் என்பவன் படைத்து காத்தளிக்கின்ற மூவருக்கும் முதல்வனாக தோன்றி, அந்த முதல்வனிடத்திலே அவனுடைய அருள் விலாசத்திற்குள்ளே தன்னை அடங்க தோன்றி, தன்னை அடங்க கண்டு, தனக்கு இதுவரையிலும் முன்னிலையாய் இருந்த உலகம் தனக்குள்ளே அடங்கி கிடப்பதையும் உணர்ந்து, இதுவரையிலும் 5 அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து தனக்குள் உலகத்தினை அடக்கி காட்டியும்
தன்னை தன்னுடைய அருள் வியாபகத்திற்குள் அடக்கி காட்டியும் குருநாதனாக பேரருளோடு தன் முன்னர் உபதேசிக்க எழுந்துள்ளிருக்கின்ற பரமசிவம், அதற்கும் இந்த என்டையர் படைப்பு அதற்கும் என்ன தொடர்பு என்பதையும் அந்த அடிஞானமானது கோடிட்டு காட்டுகின்றது. எப்படி கோடிட்டு காட்டுகின்றது என்று கேட்டால், அந்த பெருமான் உயிருக்கு உயிராக அனைத்து உயிர்களின் இதயத்திலும் அந்தர்யாமியாக உள்ளிருந்து இயக்குபவனாக சிற்றம்பலவாணனாக இருக்கின்ற நிலையையும் அது உணர்த்துகின்றது. அதோடு கூட அந்த பெருமான் உலகிலே எல்லா பொருளுமாகத்தான் கலப்பினாலே வியாபித்து நின்று எல்லா பொருளிலும் பெரிய பொருளாக பரியனாக உலகனைத்தையும் தனக்குள் அடக்குபவனாக பேரம்பலவாணனாக இருக்கின்ற நிலையையும் அது உணர்த்தி விடுகின்றது. இவ்வளவையும் அது நிர்விகல்பமாக சுட்டுகின்றது, அவ்வளவுதான். அதாவது இந்த 7 அனுபவங்களும் அவனுக்கு முழுமை பெறாத நிலை சிரவணம் கேட்டல் என்ற நிலையாகும். நிழல் போன்ற நிலை, நேருக்கு நேர் காணாத நிலை, நிர்விகற்பமாக இந்த ஞானமானது அவனுக்கு அனுபவப்படும் என்று பார்க்கின்றோம். அதுல பெருமான் எவ்வளவு நுண்ணியனாக இருக்கின்றான் என்று கேட்டால், அவன் அருகிலே ஒரு அணுவை வைத்தால் அந்த அணு ஒரு அண்டமாக தோன்றும். பெருமான் எவ்வளவு பரியனாக இருக்கின்றான் என்றால், அவன் அருகிலே ஒரு அண்டத்தை வைத்தால் அந்த அண்டம் அணுவாகி தோன்றும். அந்த அளவிற்கு அவன் பரியனாக இருக்கின்றான் என்பது திருவிசைப்பாவிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அண்டமோர் அணுவாம் பெருமையும் அணுவோர் அண்டமாம் சிறுமையும் அடியேன் உண்டவுன் உனக்காம் வகை எனது உள்ளம் உள்கலந்து எழுபரஞ்சோதி என்று கருவூர் தேவருடைய அந்த கங்கை கொண்ட சோழேச்சரம் திருவிசைப்பா பதிகத்திலே ஒரு பாடல். அந்த பாடல் பொருள் தான் இந்த நேரியன் என்பதற்கும் பரியன் என்பதற்கும் சரியான விளக்கமாக அமைகின்ற பாடல் என்று பார்க்கின்றோம். பெருமான் நேரியனாக, நோக்கரிய நோக்காக, நுணுக்கரிய நுண்ணறிவாக, நுண் உணர்வாக, சிற்றம்பல தத்துவத்திலே இருப்பது என்பது வேதங்களிலே அயமாத்மா பிரம்ம என்ற மகா வாக்கியத்தினாலே சொல்லப்பட்டுள்ளது. அதாவது வெளியிலே உலகிற்கு ஆன்மாவா இருக்கின்ற கடவுள் உயிருக்கு உயிராகவும் இருக்கின்றான் என்பது இந்த மகா வாக்கியத்தினுடைய சொற்பொருள். இறைவன் எல்லா படைப்பிற்கும் தன்னுடைய அருளிலே ஒரு ஏக தேசத்திலேயே இடம் கொடுத்து அனைத்து படைப்பையும் தான் கடந்தவனாக மிக பெரியவனாக இருத்தல் என்பது பேரம்பல தத்துவமாகும். அதனை பற்றி சேக்கிழார் பெருமான் களரிற்றறிவார் புராணத்துல உலகு விளக்கும் பேரம்பலம் என்று கூறுவார். உலகு விளக்கும் பேரம்பலம் என்றால் என்ன பொருள்? இறைவன் உலக வடிவினன் என்பதை விளக்குவது பேரம்பல தத்துவம். அப்பொழுது சிற்றம்பல தத்துவம் என்பது எதை விளக்குகின்றது என்று கேட்டால், இறைவன் உயிருக்கு உயிராக உள்ளிருந்து அதனை செலுத்துபவன் என்ற தத்துவத்தை சிற்றம்பலமும், இறைவன் உலக வடிவினன் என்ற தத்துவத்தை பேரம்பலமும் விளக்குகின்றன என்று பெரிய புராணத்திலே காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த பேரம்பல தத்துவத்தினை குறிக்கின்ற மகா வாக்கியமும் வேதங்களிலே உண்டு. சர்வம் கல்விதம் பிரம்ம, காணப்படும் அனைத்தும் கடவுளே என்ற சொற்பொருளை கொண்டது அந்த மகா வாக்கியம். இப்படிப்பட்ட மகா வாக்கியங்களுடைய அனுபவம் என்பது முதல் நிலையாக, அதாவது நிர்விகற்பமாக, தெளிவின்றி இந்த அடிஞானம் என்று சொல்லப்படுகின்ற கேட்டல், அந்த கேட்டலிலே நிகழ்கின்றன. அந்த கேட்டல் இப்பொழுது இதுவரையிலும் கேட்டல் என்பது என்னன்னு கேட்டா, குருநாதரின் தோற்றமே இந்த அடிஞானத்தை உண்டாக்கும். தொடர்ந்து இவன் குருநாதருக்கு அடிமைப்படுகின்றான். எவ்வாறு அடிமைப்படுகின்றான்? அந்த குருநாதரிடத்திலே தன்னை உய்விக்க வேண்டும் என்று விண்ணப்பித்துக் கொள்கின்றான். எப்படி விண்ணப்பித்துக் கொள்கின்றான் என்பதை ஒரு திருவாசத்தை கொண்டு நாம் அறியலாம். சர்க்குருநாதனை கண்ட அளவிலே ஒரு நல்ல மாணாக்கன் பாருருவாய பிறப்பு அற வேண்டும்,
பக்திமையும் பெற வேண்டும். சீருருவாய சிவபெருமானே, செங்கமல மலர் போல ஆருருவாய என் ஆரமுதே, உன் அடியவர் தொகை நடுவே ஓருருவாய நின் திருவுருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே என்று விண்ணப்பித்துக் கொள்வான். இவ்வாறு விண்ணப்பித்துக் கொண்ட நிலையிலே அந்த சத்குருநாதன் பலவிதமான தீக்கைகளை இவனுக்கு செய்து இவனை ஆட்கொள்வான். அந்த பலவிதமான தீக்கைகளிலே அன்பாக நோக்குதல் அந்த நயன தீட்சை, அவனுடைய அச்சத்தை அகற்றி அருகே வா என்று அன்போடு அழைத்து அவனுடைய சிரசின் மீது தன்னுடைய உள்ளங்கையினை வைத்து தலையிலே இருக்கின்ற சகசிராரத்திலே இருக்கின்ற அந்த ஜீவபோதமானது சிற்றம்பலமாகின்ற இதய வெளியிலே சென்று அடங்கும் வண்ணம் அவனுக்கு தீக்கை செய்து, இதனை ஹஸ்த மஸ்தக சயோக தீட்சை என்று கூறுவார்கள். ஹஸ்தம் என்றால் கை, மஸ்தகம் என்றால் தலை. சீடனுடைய தலை மீது கை வைத்து அவனுடைய நான் என்ற அந்த உணர்ச்சி அது நிலை பெற்றிருப்பது இந்த மண்டல, அது நழுவி இதயத்திலே சென்று விழும்பொழுது அது தன்முனைப்பு அடங்கி பெருமான் திருவடியை உணர தலைப்படும். அந்த அனுபவ நிலையை இவனுக்கு தீக்கையினாலேயே தன் கரத்தை அவன் சிரத்தின் மீது வைத்து அருள்வதனால சர்க்குருநாதன் உண்டாக்குகின்றான். இவற்றையெல்லாம் உண்டாக்கிவிட்டு அவனுக்கு உபதேச தீட்சையும் செய்கின்றான், வாசக தீட்சை. அது என்னன்னு கேட்டா, சிவஞான போதம் போன்ற மெய்ஞான நூல்களுடைய பொருளினை அவனுக்கு ஐயன் திரிவர தன்னுடைய திருவாயினாலே உபதேசிக்கின்றான். அப்பொழுது இதே நூலினை இவன் முன்னர் பலமுறை கேட்டிருந்தாலும் அந்த ஞானத்திலிருந்து பெரிதும் வேறுபட்டு அனுபவமாகவே இப்பொழுது கேட்டல் என்பது நிகழும். அந்த கேட்டல் நிலையிலே நின்றுவிட்ட அவனுக்கு தொடர்ந்து சிந்தித்தல் என்பது தானாக கைகூடும். அந்த சிந்தித்தல் எவ்வாறு அனுபவமாக நிகழும் என்பதை அடுத்த பாடலிலே 29 பாடலிலே கூறப்போகின்றார். அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம். சிந்தித்தலாகின்ற ஞானத்தின் இயல்பு என்ன, அதன்கண் நிகழ்கின்ற அனுபவங்கள் யாவை என்பதுதான் 29 பாடலிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்து ஓர் குருவின் அருளால் புக்கு அனுட்டித்தே நிட்டை புரிந்துளோர்கள் பூதலத்தில் புகழ் ஜீவன் முக்தராகி தக்க பிரியா பிரியம் இன்றி ஓட்டில் தபனியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து இவர் அவன் இவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். கேட்டல் என்ற நிலையிலிருந்து சீடன் சிந்தித்தல் என்ற நிலைக்கு உயர்கின்றான். அவ்வாறு உயர்வதற்கு அடிப்படை என்ன என்று கேட்டால், அவருடைய பக்குவ மிகுதி என்பது அடிப்படை. புண்ணிய மிகுதியினாலே கேட்டல் என்ற ஞானம் விளைந்தது. அந்த கேட்டல் என்ற ஞானம் விளைந்ததின் காரணமாக இந்த சீடன் சிவனே தனக்கு குருநாதராக வந்து இந்த ஞானத்தை விளைவித்திருக்கின்றான் என்று உறுதியாக பக்தி பூர்வமாக சிரத்தை செய்கின்ற காரணத்தினாலே அவருடைய பக்குவம் அதிகரிக்கின்றது. அந்த பக்குவத்தினை மிக்கதொரு பக்குவம் என்று சொன்னார். ஆகவே கேள்வி ஞானம் சிந்தித்தல் என்ற நிலைக்கு உயர்வதற்கு இடையிலே மாணவருடைய பக்குவம் என்பது அதிகரிக்க வேண்டும் என்ற அடிப்படையை உணர்கின்றோம். மிகுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழிலே என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, மிகுதல் என்ற சொல்லுக்கு அன்ஸ்டாப்பபிள், growing unstoppably என்பது பொருள். அதாவது தவிர்க்கவோ தடுக்கவோ முடியாத அளவிற்கு ஒரு பொருளுடைய வளர்ச்சி என்பது மிகுதல் என்று சொல்லப்படும். இந்த மிகுதல் என்ற சொல்லு ஒரு சில இடங்களிலே சேக்கிழார் பெருமான் எவ்வாறு பெரிய புராணத்திலே பயன்படுத்தியிருக்கின்றார் என்பதை பார்த்தோம்னா இந்த பொருளை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வீட்டிற்கு நம்பியாரூரர் செல்கின்றார். நம்பியாரூர் மீது இருக்கின்ற சினத்தினாலே அவர் தன் இல்லத்திற்கு வருகின்றார் என்பதை அறிந்த கலிக்காமர் தன் உயிரை தான் மாய்த்து கொண்டிருக்கின்றார்.
கலிக்காமருடைய மனைவியார் நம்பியாரூரை வரவேற்கின்றார். வீட்டினை அலங்கரித்து தானும் அழாமல் யாவரையும் அழவிடாமல் நம்பியாரூரை வரவேற்று உபசரிக்கின்றார். நம்பியாரூர் என்ன சொல்றாருன்னா, நான் ஏழ்வன் கலிக்காமரோடு அவரை சந்தித்து பெருமானிட்ட கட்டளைப்படி அவருடைய நோய் தீர கண்டு அவரோடு அளவலாக விரும்புகின்றேன்னு சொல்லும் பொழுது, அவர் உறங்குகின்றார், அவருக்கு துன்பம் ஒன்றும் இல்லை. துன்பம் ஒன்றும் இல்லை என்பதனால நோயெல்லாம் இப்ப இல்ல, நீங்க தீர்க்க வேண்டிய தேவையில்லை என்பது பொருள். அவர் உறங்குகின்றார் என்பதனால டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அப்பொழுது துன்பம் ஒன்றும் இல்லை என்றாலும் அவரை நான் காண மிகவும் விரும்புகின்றேன் என்ற இடத்துல மிக என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். யான் மிக விளைகின்றேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்க என்ன அவரை பார்க்க விடாம திருப்பி எங்க ஊருக்கு அனுப்ப முடியாது, நான் அவரை பார்த்து விட்டுத்தான் போவேன். என்னுடைய இந்த விருப்பம் என்பது அன்ஸ்டாப்பபிள் என்ற அந்த பொருளை கூறுவதற்கு மிக என்ற சொல்லினை உரிச்சொல்லினை பயன்படுத்துகின்றார். ஆகவே மிக்கதொரு பக்குவம் என்பது என்னன்னா, இந்த பக்குவம் என்பது இவனுக்கு பொருந்தியே தீரும். எதன் காரணமாக? எந்த ஒரு சிவபுண்ணியத்தின் காரணமாக இவனுக்கு சர்க்குருநாதனுடைய தரிசனம் கிட்டி அவனுக்கு திருவடி தொண்டு செய்து உபதேசம் பெற்றுவிட்டானோ, அப்பொழுது இயல்பாகவே as a result in due course இவனுடைய பக்குவ முதிர்ச்சி ஏற்படும். பக்குவ முதிர்ச்சி என்று இங்கு சொல்லப்படுவது என்னன்னு கேட்டா, இருவினை ஒப்பு என்பது சொல்லப்படுகின்றது. அந்த இருவினை ஒப்பு ஏற்படுகின்ற காரணத்தினாலே இவனுக்கு மேலாம் சக்தி நிபாதம் தோன்றும் விளையும். சக்தி நிபாதம் என்றால் அருளினுடைய வீழ்ச்சி. இவன் 4வது சக்தி நிபாதமாகின்ற தீவிரதர சக்தி நிபாதம், அந்த சக்தி நிபாதம் பொருந்த பெற்றவனாக ஆவான். அதன் விளைவாக இவனுக்கு தவிர்க்க முடியாத முக்தி இச்சை ஏற்படும். அது என்ன தவிர்க்க முடியாத முக்தி இச்சை அப்படின்னா, அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நூல்களிலே சொல்லப்பட்டுள்ளது. ஒருவனுக்கு தலையிலே நெருப்பு பிடித்து விட்டது. அந்த காலத்துல எல்லாருக்கும் நீண்ட குடுமி உண்டு, ஆடவரா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் நீண்ட தலைமுடி உண்டு. தலைமுடியிலே நெருப்பு பற்றி கொண்டால் ஒருவன் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த நெருப்பினை அழித்துக் கொள்வதற்கு எங்கு குளம் இருக்கின்றது, எங்கு குட்டை இருக்கின்றது, எங்கு ஷவர் இருக்கின்றது, எந்த குடத்திலே நீர் இருக்கின்றது என்று நீரினை தேடி ஓடுவான். அதை போல பிறவி துன்பத்தினை தலையிலே நெருப்பு பிடித்ததை போல உணர்கின்ற ஒருவன், நெருப்பு பிடித்தவன் நீரினை தேடி ஓடுவதை போல முக்தி இச்சை கொண்டு அந்த குருநாதனை பெற்றிருக்கின்றான். அந்த அப்படிப்பட்ட நிலையிலே அந்த சக்தி நிபாதம் என்பது 4வது தீவிரத்தரமான சக்தி நிபாதம் என்று சொல்லப்படுகின்றது. அதன் விளைவாக விளைகின்ற முக்தி இச்சை என்பது அடக்க முடியாத முக்தி இச்சை ஆகும். அதன் காரணமாக அவன் கேட்ட பொருளை சிந்திக்க முனைகின்றான். சிந்தித்தல் என்பது எளிதாக கைகூடி விடுமா அப்படின்னா முடியாது. கேட்டதை கேட்ட வண்ணம் பிழையின்றி டிசிப்ளின்டாக மனனம் செய்ய வேண்டும். மனனம் சிந்தித்தல் என்பது ரேண்டம் திங்கிங் என்று நினைக்கக்கூடாது. ஒரு பொருளை பற்றி நாம் கேட்டிருக்கின்றோம், நாம் நினைத்தபடியெல்லாம் அதனை பற்றி விசாரிப்பதோ சிந்திப்பதோ சிந்தித்தலாகாது. குருநாதர் நமக்கு ஒரு பொருளை உபதேசிக்கும் பொழுது அந்த பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏது திருஷ்டாந்தங்களை பயன்படுத்தினாரோ, ஏது என்பது காரணம், திருஷ்டாந்தம் என்பது எடுத்துக்காட்டு. ஒரு பொருளை நமக்கு நன்றாக தெளிய செய்வதற்கு ஆசிரியர் பெருமக்கள் ஞான நூல்கள் ஏதுக்களையும் திருஷ்டாந்தங்களையும் பயன்படுத்தும். 12 நூற்பாக்களிலும் எல்லா அதிகரணங்களிலும் தான் கூறுகின்ற மேற்கோளாகின்ற உண்மையை நமக்கு உணர்த்துவதற்கு மெய்கண்ட தேவர் தாமே ஏதுக்களையும் திருஷ்டாந்தங்களையும் அளித்துள்ளார். மேற்கோளை அளித்து அதற்கு ஏதுக்களை அளிப்பார். ஏதுக்களை தொடர்ந்து உதாரண வெண்பாக்களை அளிப்பார். அந்த உதாரண வெண்பாக்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்கள் என்று சொல்லப்படும், எடுத்துக்காட்டுகள். இப்பொழுது உபதேசிக்கப்பட்ட பொருளை தன் விருப்பப்படி சிந்தித்தல் என்பது சிந்தித்தலாகாது. உபதேசித்த முறையிலே சிந்திக்க வேண்டும். அதாவது குதிரைக்கு கடிவாளம் போட்டிருப்பதை போல அந்த கடிவாளம் இடப்பட்ட குதிரை என்பது தான் முன்னேறி செல்ல வேண்டிய பாதையை மட்டும்தான் காணும் தன்மை கொண்டது. அக்கம்பக்கத்திலே காண்கின்ற தன்மை அதற்கு இல்லை.
அங்கனம் கடிவாளம் இடப்பட்டிருக்கின்றது என்பதனால சிந்தித்தல் என்பது டிசிப்ளின்டு திங்கிங் ஆகும். அவ்வாறு டிசிப்ளின்டாக தொடர்ந்து மனனம் செய்ய வேண்டும். தொடர்ந்து கேட்டதை கேட்டதாக பாவித்து சிந்திக்க வேண்டும். அந்த சிந்திக்கின்ற முறையினை நமக்கு உபதேசம் செய்த குருநாதரே நமக்கு கற்பிப்பார், அல்லது நம்முடைய அந்த குருநாதரிடத்திலே சிந்திக்கின்ற முறையினை கேட்டு தெளிந்த மாணவர்களிலே ஒரு தலைமாணவனாக இருக்கின்றவர், எப்படி மெய்கண்டார் இடத்திலே அருணந்தி சிவனார் தலைமாணவராக இருந்தாரோ அதே போல ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட், தன்னிடம் பக்குவம் முதிர்ந்த ஒரு மாணவர், அவர் தனக்கு குருவாக இருந்து இங்கனம் கேட்ட பொருளை சிந்திக்க வேண்டும் என்ற முறையினை நமக்கு கொடுப்பார். அவ்வாறு சிந்திக்க கற்றுக் கொடுப்பார். சிந்திக்க கற்றுக் கொடுத்த முறையிலே சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திக்கும் பொழுது அதன் பயன் யாது, அந்த அனுபவம் யாது என்பதனை இந்த பாடல் கூறுகின்றது. இப்பொழுது பாடலுடைய பொருளை பார்ப்போம். மிக்கதொரு பக்குவத்தின் என்பதனால பக்குவ முதிர்ச்சியினாலே, பக்குவ முதிர்ச்சி என்பது அறிஞானத்தை பெற்றிருக்கின்ற மாணவனுக்கு இயல்பாக வந்து அமைகின்றது. அதாவது எந்த ஒரு தீவினையினாலே ஒரு இடையூறும் இல்லாதிருந்தால் திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக் என்பது பொருள். மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சக்தி நிபாதம் மேவுதலும் என்றால் சக்தி நிபாதத்திலே மேலான சக்தி நிபாதம், அது தீவிரத்தரம் என்று சொல்லப்படுகின்ற 4வது சக்தி நிபாதம். மந்ததரம் மந்தம், தீவிரம் தீவிரத்தரம் என்று சக்தி நிபாதம் வீக்கர் வீக் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கர் என்று 4ஆக சொல்லப்பட்டிருக்கு. அதுல தீவிரத்தரம் என்பது ஸ்ட்ராங்கர் என்ற சக்தி நிபாதம். அது பொருந்த பெற்றுள்ள மாணவனுக்கு ஞானம் விளைந்து என்று சொன்னார். ஞானம் விளைந்ததுதான் முன்னாடியே சொல்லியாச்சே அப்படின்னு சொன்ன, கேட்டல் என்ற நிலையிலே விளைந்த ஞானம் இப்பொழுது இங்கு விளைந்து என்ற சொல்லுக்கு முதிர்ந்து என்பது பொருளாகும். ஞானம் ஏற்கனவே விளைந்திருக்கின்றது என்ற காரணத்தினாலே இங்கு ஞானம் விளைந்து என்று சொல்லும் பொழுது அது மனனம் செய்கின்ற நிலைக்கு முதிர்ந்து என்பது பொருள். முன்னே கூறப்பட்ட கேட்டலாகிய ஞானம் மந்த நிலையில் இல்லாமல் அது முதிர்ந்து முருகி பொலியும். அப்பொழுது ஓர் குருவின் அருளால் புக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அருள் என்றால் துணை என்பது பொருள். ஓர் குரு என்பதனால நமக்கு உபதேசம் செய்த ஞான குருவே தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. அவருடைய அருளை பெற்ற ஒரு தலைமானவர் கூட நமக்கு குருநாதர் தான். அப்படிப்பட்ட குருநாதருடைய அருளினால் என்றால் துணையினால், புக்கு என்றால் நுழைந்து என்பது பொருள். இங்கு சிந்திக்க புக்கு என்று ஒரு சொல்லச்சத்தினை பெய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கேட்ட பொருளை சிந்தித்தால் தான் தெளிய முடியும் என்பதனால கேட்ட பொருளை கேட்டதோடு விட்டுவிடக் கூடாது. நம்ம எல்லாம் இப்ப சிவஞான புதன் சிவஞான சித்தியார் பாடம் கேட்கிறோம், 1 மணி நேரம் கிளாஸ் முடிஞ்சோன்னா அடுத்த வேலைக்கு போயிடுறோம், அவ்வளவுதான், அடுத்தது அடுத்த வாரம் தான் என்பது போல் இல்லாமல் கண்ணிலே விழுந்த ஒரு மணல் கண்ணை கரித்து கொண்டே இருக்கும். நாக்கிலே ஒரு புண் இருந்தால் அது எந்த ஒரு பொருளை நாக்கில வச்சாலும் அந்த உரப்பு தெரிஞ்சுட்டே இருக்கும். இனிப்பு பொருளை வச்சா கூட அது காரமாக தெரியும். பல்வலி வந்தவன், காது வலி வந்தவனுடைய சிந்தை முழுதும் அந்த வலியின் மீதே இருக்கும். அதே போல கேட்டல் என்ற ஞானம் விளைந்தவுடனே அந்த ஞான பயனிலே சிந்தை சென்று கொண்டே இருக்கும். அதுதான் சிந்தித்தல். அவ்வாறு நம்முடைய சிந்தை சென்று கொண்டே இருக்கும் பொழுது குருநாதன் உபதேசித்த ஏறு திட்டாந்தங்களின் வாளை பிடித்துக் கொண்டே இப்படித்தான் சிந்தித்து பழக வேண்டும் என்று நமக்கு சிந்தனையாகின்ற ஆறு, அந்த நதியானது அந்த ஏது திட்டாந்தங்களாகின்ற கரைக்கு உள்ளடங்கி செல்ல வேண்டும் என்று நமக்கு அரண் செய்கின்ற ஒரு குரு, அந்த குருவினுடைய துணையினாலே தொடர்ந்து சிந்தித்து என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கு. புக்கு என்றால் சிந்திக்க புக்கு. தாம் முன்னே கேட்ட பொருளை சிந்திப்பதற்கு உரிய வழிமுறைகள், அந்த வழிமுறைகளை தம்முடைய ஞான குருவிடம் இருந்தோ அல்லது தம்மோடு ஒத்த ஒரு சாலை மாணாக்கருள் ஞான முதிர்ச்சி பெற்ற ஒரு பெரிய மாணவரிடமிருந்தோ அறிந்து கொண்டு அந்நூற்பொருளின் கண்ணே தன்னுடைய சிந்தையை கருத்தினை ஒருமுகப்படுத்தி செலுத்துதல் சிந்தித்தல். ஆகவே அந்த அருளினாலே புக்கு என்றால் சிந்திக்க புக்கு.
அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் என்று வருகின்றது. அனுட்டித்தே என்றால் அபியாசித்தே என்பது பொருள். இப்ப நமக்குலாம் தீட்சை சொல்லி கொடுக்குறாங்க. தீட்சையில நமக்கு ஜபம் சொல்லி கொடுக்குறாங்க, சந்தியாவந்தனம் சொல்லி கொடுக்குறாங்க. அதை நாம் என்ன சொல்றோம்? அனுஷ்டானம்னு சொல்றோம். அனுஷ்டானம்னா முறை பிறழாது செய்தல் என்பது பொருள். அப்பொழுது சிந்திக்க கற்றுக்கொண்ட இவன் அதனை தொடர்ந்து செய்து கடைப்பிடித்து என்பது பொருள். அனுஷ்டித்தல் என்றால் கடைப்பிடித்தல். ஆகவே இங்கனம் சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்ட ஒருவன் அங்கனம் தொடர்ந்து சிந்தித்தல் என்பது அனுட்டித்தல் ஆகும். ஆகவே அனுட்டித்தே என்றால் சிந்தித்தே. அதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எவ்வாறு சிந்திக்க வேண்டும்? முன்னோடு பின் மலைவி இல்லாமல் ஏதோ திட்டாந்தங்கள் முதலானவற்றால் சிந்தித்து, இவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா, அதன்படி சிந்தித்து, அதன்படி சிந்திப்பதனால நமக்கு மலைவு தோன்றாமல் இருக்கும், ஐயம் தோன்றாமல் இருக்கும். குருநாதரை கற்றுக் கொடுத்ததை மாறுபட புரிந்து கொள்ளுதல் என்ற, தவறாக புரிந்து கொள்ளுதல் என்ற நிலை இல்லாது சொல்லிய பாட்டின் பொருள் உள்ளபடி நம்முடைய உள்ளத்திலே தோன்றும் வண்ணம் அந்த சிந்தித்தல் நிகழும். அவ்வாறு அனுட்டித்தே நிட்டை புரிந்துள்ளவர்கள்னா நிட்டையை சாதித்துள்ளவர்கள் என்பது பொருள் இல்லை. என்ன காரணம்? நிட்டை என்பது சிந்தித்ததின் பயனாக தெளிதல் ஞானம் உண்டாகி 4வது நிலையில் தான் நிட்டை கைகூட போகின்றது. ஆகவே நிட்டை புரிந்துள்ளவர்கள் என்பதற்கு என்ன பொருள் கேட்டா, புரிதல் என்ற தமிழ் சொல்லுக்கு விரும்புதல், விழைதல், அன்பு செய்தல் என்பது பொருள். திருமகள் என்ன நின்ற தேவியார் தம்மையை நோக்கி புரிவுடன் அந்த புறத்திடை போக ஏவி என்று பெரிய புராணத்திலே, மெய்ப்பொருள் நாயனார் புராணத்திலே அந்த முத்தநாதன் என்பவன் உங்கள் இறைவன் உபதேசித்த ஆகம நூல் ஒன்று எங்கும் இல்லாது கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு உபதேசம் செய்வதற்காக. இந்த நூலினை நான் உனக்கு உபதேசம் செய்யும் பொழுது நாறு பூங்கோதை மாது தவிரவே நானும் நீயும் வேறிடத்திருக்க வேண்டும். இந்த நூலினை பெண்கள் கேட்கக்கூடாது என்பதனால நீ நானும் தனித்திருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய மனைவியை அன்போடு பார்த்து அந்த புறத்திற்குள்ளே செல்லுமாறு மன்னர் கட்டளையிடுகின்றார். அப்ப அந்த கட்டளையினை அன்போடு செய்கின்றார் என்று சொல்லும் பொழுது புரிவுடன் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார். திருமகள் என்ன நின்ற தேவியார் தம்மை நோக்கி புரிவுடன் அந்த புறத்திடை போக ஏவி என்பதனால புரிதல் என்பது அன்பு செய்தல் என்ற பொருளிலே வருகின்றது. அதாவது ஆதரத்தோடு செய்தல், விரும்புதல் என்பது பொருள். இப்போது நிட்டை புரிந்துள்ளவர்கள் என்பதற்கு அதான் பொருள். நிட்டையினை விரும்புகின்றார்கள். கேட்டலின் தொடர்ச்சியாக சிந்திக்கின்றவர்கள் இறுதி நிலையாகின்ற நிட்டை கைகொடுதலிலே அவர்களுடைய சிந்தனை இருக்கின்றது. இந்த பரீட்சையை நம்ம அறகுறையா கைவிடக்கூடாது. நமக்கு நிட்டை கைகூட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆகவே புரிந்துள்ளவர்கள் என்றால் நிட்டையின்கண் ஆசை கொண்டு திகழ்பவர்கள். இன்னொரு விதமாக பொருள் சொல்றாங்க, அது சிறப்பான பொருள் அன்று. இவர்கள் நிச்சயமாக நிட்டை கைகூடுவார்கள் என்பதனால நிட்டை புரிந்துள்ளவர்கள் என்று பின்னால் நிட்டையை இவர்களுக்கு கைகூடும் என்பதற்காக அந்த விரைவு கருதி புரிந்துள்ளவர்கள் என்று இறந்த கால சொல்லினாலே இவர்களுக்கு வினையாரணையும் பெயராக புரிந்துள்ளவர்கள் என்ற பெயரானது உண்டாகி இருக்கின்றது என்றும் கூறுகின்றார்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரிந்துள்ளார் என்று இறந்த காலத்திலே வருகின்றது. இனிமேல் தான் புரிய போகின்றார், நிட்டையினை சாதிக்கப் போகின்றார். இனிமேல் நிட்டையை சாதிக்கப் போகின்றவர்களை நிட்டை சாதித்தவர்கள் என்று இறந்த காலத்தினால் கூறுவதற்கு என்ன காரணம் தேவை என்றால், மிக விரைவில் இவர்கள் நிட்டை கைகூடுவார்கள் என்ற உறுதிப்பாடுகிறது. இவ்வாறு புரிந்துள்ளவர்கள் என்று இறந்த காலத்தினாலும் இவர்களை புரிவார்கள் என்று வினைமுற்றாக சொல்லாமல் வினையாளனின் பெயராக இவர்களையே அந்த தொடர் சுட்டுகின்றது என்பது இவர்கள் இனிமேல் தான் அதனை சாதிக்கப் போகிறார்கள் என்பதை குறிப்பாக உணர்த்துகின்றது என்று இவ்வாறு உரை வகுக்கலாம். ஆனால் நிட்டையினை விரும்புபவர்கள் என்று எளிமையாக உரை வகுத்தல் தான் சிறப்பு. அப்ப கேட்டலை தொடர்ந்து சிந்திக்கின்றவர்கள் எதனை ஆசைப்படுகின்றார்கள்? நிட்டை கைகூடுகின்ற முக்தி நிலையை ஆசைப்படுகின்றார்கள்.
அவ்வாறு புரிந்துள்ளவர்கள், ஆசைப்படுபவர்கள் தக்க பிரிய அப்பிரியமின்றி, உலகத்துல மக்களுக்கு எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. உலகம் என்பதை 2 சொற்களிலே அடக்கி விடலாம். என்னுடைய உலகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, என்னுடைய உலகம் என்பது மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். எல்லாருமே இதை சிந்தித்து பாருங்க. உலகம் பெருசா இருக்கலாம். ஒரு ஹோட்டல்ல மெனு நீளமான மெனுவா இருக்கும். ஆனா அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லா பண்டத்தையும் நாம ஆர்டர் பண்ணி சாப்பிட போறது இல்லை. நாம நமக்கு தேவையானதை மட்டும்தான் சாப்பிட போறோம். பொங்கல் வடை, அப்புறம் ஒரு ரவா தோசை, ஒரு காஃபி அப்படின்னா, என்ன பொறுத்தவரையும் அந்த ஹோட்டல்ல எத்தனை ஐட்டம் இருந்தாலும் என்னுடைய உலகம் என்பது நான் முடிவு செய்திருக்கிறேன். எப்படி முடிவு செய்திருக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது வேணும் இது வேண்டாங்கிறத முடிவு செய்திருக்கிறேன். அப்பொழுது அவரவர் உலகம் என்பது அவரவருடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான், விருப்பு வெறுப்புகள் தான். விருப்பு என்பது பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு, வெறுப்பு என்பது அப்பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது வேண்டாம், வெறுப்பு என்றால் வெறுக்க வேண்டும் என்பதில்லை, இது தேவையில்லை எனக்கு அப்படின்னு டிட்டாச்சா இருக்கிறோம் இல்லையா, அது அப்பிரியம். இது எனக்கு அவசியம் வேண்டும் என்று அட்டாச்சா இருக்கும் இல்லையா, அது பிரியம். ஆகவே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் டிட்டாச்மெண்ட்ஸ், சங்கல்பம் விகல்பம். சங்கல்பம் என்றால் இது வேண்டும் என்ற எண்ணம், விகல்பம் என்றால் இது வேண்டாம் என்ற எண்ணம் அல்லது இது வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமை. எந்த ஒரு பொருளை குறித்தும் அது நமக்கு வேண்டாம் என்ற எண்ணம் இருக்கலாம் அல்லது அவசியம் வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலைக்கு விகல்பம் என்று பெயர். ஒரு பொருள் நமக்கு அவசியம் வேண்டும் என்ற எண்ணத்திற்கு சங்கல்பம் என்று பெயர். நம்முடைய உலகம் முழுவதும் இந்த இரண்டிற்குள் அடங்கி போகும். இப்பொழுது ஒரு சர்க்குருநாதனை பெற்றிருக்கின்ற நன்மாணாக்கன் இந்த உலகப் பொருளை சிந்திக்கல, அவன் சிவனை சிந்திக்கின்றான். அப்ப இதுவரையிலும் உலகம் என்பது முன்னிலை உலகம்தான். ஆனால் இப்பொழுது உயிருக்கு உயிராகின்ற கடவுள், அந்த கடவுளை பற்றி என்ன கேட்க வேண்டுமோ அதனை கேட்டு, அந்த கேட்டதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு கேட்டதை எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டு சிந்திக்கின்ற அவனுக்கு உலகப் பொருளிலே எந்த ஒரு பொருளை காட்டினாலும் இது வேணுமா வேண்டாமான்னு கேட்டா செவிடு போல இருக்கும். உண்டா இல்லையா? இது வேண்டுமா வேண்டாமா என்று ஒருவன் உலகப் பொருளை அவன் கண்முன்னிலே காட்டி கேட்கின்றான். அவன் பேசுவதே அவன் காதுக்குள்ள போகாது. இதையும் பெரிய புராணம் காட்டுகின்றது. எப்படி காட்டுகின்றதுன்னா, கண்ணப்ப நாயனார் முதன்முறையாக காலத்தி மலையிலே பெருமானை பார்த்துவிட்டு, அந்த பெருமான் பசித்திருக்கின்றானே அவனுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் முன்னர் வேட்டையாடி வைத்திருக்கின்ற, தாங்கள் உண்ண வேண்டும் என்று முடிவு செய்து பக்குவப்படுத்தி இருக்கின்ற அந்த பன்றியின் புலாலை பெருமானுக்கு ஊட்டுவதற்காக எடுத்துக்கொள்வதற்காக மலையிலிருந்து இறங்கி வேகமா வருகின்றார். அப்பொழுது அவர் கூட வந்த தோழர்கள் அவரிடம் பல பேச்சு கொடுக்கின்றார்கள். எங்கள் முதலி அல்லையோ, நீ இவ்வாறு தேவுமால் கொண்டாயோ, நீ இப்படி செய்யலாமா, எங்களுடைய பசியை நீ பொருட்படுத்த மாட்டேன் என்கிறாயே, நீ பெரும் பசி கொண்டவனாய் இருந்தும் நீ உண்ண மாட்டேன் என்கிறாயே என்று பலவிதமாக பேச்சு கொடுத்தாலும் ஒரு பேச்சு கூட அங்க என்டர் ஆகல. அதாவது அவர் காதுக்குள்ள போகவே இல்லை என்பதை பார்க்கின்றோம். அப்பொழுது அவர் சிந்தனை முழுவதும் மலை மீது இருக்கின்ற பெருமானுக்கு இந்த பன்றியின் புலாலை சென்று ஊட்ட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு. அதே போல குருநாதரிடம் கேட்ட பொருளை சிந்தித்தலிலேயே ஈடுபட்டிருக்கின்ற ஒருவனுக்கு உலக பொருளிடத்திலே விருப்பு வெறுப்பு நிகழுமான்னு கேட்டா விருப்பு வெறுப்பு நிகழ்கின்ற அந்த வாய்ப்பே இல்லாமல் போகின்றது. விருப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்பில்லை, வெறுப்பு நிகழ்வதற்கும் வாய்ப்பில்லை என்ற நிலை என்பது சிந்தித்தல் என்ற ஞானத்தினுடைய விளைவு என்பதை பார்க்கின்றோம். ஆகவே தக்க பிரிய அப்பிரியம் இன்றி இது வித்யானிஷ்டை காரணமாக நிகழ்கின்றது என்று நூல்கள் கூறுகின்றன. அது என்ன வித்யானிஷ்டை? வித்தை என்றால் அறிவு. இந்த அறிவு என்பது அடிஞானம் என்று சொல்லப்படுகின்ற சிரவண ஞானம். அந்த ஞானத்திலே ஒருவனுக்கு சிந்தித்தலினாலே நிட்டை கொடுக்கின்றது. நிட்டை என்பது இறைவனிடத்திலே கூட வேண்டும். இப்பொழுது கேட்ட ஞானத்திலேயே ஒரு நிட்டை கொடுக்கின்றது. அதற்கு வித்யானிஷ்டை என்று பெயர். கேட்ட ஞானத்திலே கூடுகின்ற நிட்டைக்கு தான் சிந்தித்தல் என்பது பெயர். அந்த நிட்டை கூடியிருக்கின்ற காரணத்தினாலே புற உலக காட்சியானது மறைகின்றது. யார் பேசினாலும் காது கேட்காது. என்ன ஒரு அற்புத காட்சி எய்தவனு தெரிஞ்சாலும்
கண்ணு பார்க்காது. கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் அவர்கள் இருப்பார்கள். அப்ப உலகினை பொருட்படுத்தாது இருக்கின்ற நிலை வந்து அமைகின்றது. ஏனையோரால் விரும்பத்தக்க உலகப் பொருள்களிடத்திலே விருப்போ வெறுப்போ இல்லாமல் சிந்தித்தல் எனும் ஒரு செயலிலேயே ஈடுபட்டிருந்து அப்படி தக்க பிரிய அப்பிரியம் இன்றி. சரி, இப்பொழுது அந்த சிந்தித்தலுக்கு நடுப்புற ஒரு சின்ன பிரேக், ஒரு கேப் வருதுன்னு வச்சுங்களேன். அந்த கேப்ல உலகமானது காட்சி தரும் தானே. அந்த உலகம் காட்சி தரும் பொழுது அந்த கேப்ல டக்குன்னு ஒரு அட்டாச்மெண்ட் உண்டாகி விட வேண்டுமே, ஒரு பற்று உண்டாகி விட வேண்டுமே. அந்த பற்று எப்படி உண்டாகும் அப்படின்னு கேட்டா, ஒரு கோல்டு காயின் இருக்கு அப்படின்னா 10 கிராம் கோல்டு காயின் பாது, இதை கொண்டு பல காரியங்களை சாதிச்சுக்கலாம், பல பொருள்களை வாங்கலாம் என்ற எண்ணத்தினாலே, ஏன்னா உலகமானது முன்பு இவன் பயின்றிருக்கின்ற உலகம்தான், அந்த எண்ணத்தினாலே அதனிடத்திலே ஒரு விருப்பு நிகழலாம். அல்லது ஒரு ஓட்டாஞ்சல் கிடக்கு, இந்த ஓட்டாஞ்சல் காலதான் குத்தும், இதனால என்ன பிரயோஜனம் என்று சொல்லி அதனை தூக்கி எறியலாம். இவ்வாறு சிந்தித்தல் அதற்கு ஒரு இடையீடு, ஒரு பிரேக் ஏற்படும் பொழுது உலகமானது காட்சிக்கு வருகின்றது. வருகின்ற நிலையிலே விரும்பத்தக்க பொருளிடத்திலே விருப்பமோ வெறுக்கத்தக்க பொருளிடத்திலே வெறுப்போ உண்டாக வேண்டும் தானே. அப்படி உண்டாகாமல் இரண்டையும் ஒன்றாக கருதல் என்பது அந்த நிலை உண்டாகின்றது. எப்படின்னா, ஓட்டாஞ்சில்லா இருந்தாலும் ஒண்ணுதான், அது ஒரு தங்க காசா இருந்தாலும் ஒண்ணுதான். ஓட்டாஞ்சில் எப்படி காலில் குத்துமோ அப்படிதான் தங்க காசு காலில் குத்தும் என்று சொல்லி அது ரெண்டையுமே தூக்கி வெளியே தூக்கி எறிஞ்சிருது. இந்த நிலை யாரிடம் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது அப்பர் பெருமானிடம் இருந்ததை நமக்கு பெரிய புராணம் காட்டுகின்றது. அவருடைய நன்னிலையை உணர்த்துவதற்காக இறைவன் என்ன செய்தார், அவர் தன்னுடைய இறுதி நாளிலே அந்த திருப்புகலூரிலே, இன்றைக்கு திருப்புகலூரில் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு, அந்த திருப்புகலூரிலே அப்பர் பெருமான் தான் பெருமானுடைய திருவடியிலே ஐக்கியப்படுவதற்கு முன்னிலையிலே திருக்கோயிலிலும் சுற்றியுள்ள பக்கங்களிலும் உழவாரம் செய்கின்றார். அவர் உழவாரம் நுழைந்த இடத்திலெல்லாம் பெருமான் பொன்னும் மணியும் விளையும் வண்ணம் நிகழ்த்துகின்றான். அப்பொழுது அந்த பொன்னும் மணியும் அடியார் பெருமக்கள் காலிலே குத்துகின்ற பரல் கற்களோடு சமமாக பாவித்து அனைத்தையும் என்ன பண்றாரு, அந்த அக்னி தீர்த்தம் என்ற அகழியிலே வீசுகின்றார் என்று பார்க்கின்றோம். அதனை பற்றி சொல்லும் பொழுது பெரிய புராணம், புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடிலா நிலைமையிலே இருந்தார் அப்படிங்கிறது. அதாவது புல் கல் பொன் மணி எதுவா இருந்தாலும் ஒன்றுதான், தங்கமா இருந்தாலும் கல்லா இருந்தாலும் ஒண்ணுதான், புல்லா இருந்தாலும் மணியா இருந்தாலும் ஒன்றுதான் என்று சொல்லி அனைத்தையும் உழவாரம் செய்து அந்த கற்களை எல்லாம் நாம நினைக்கிறோம் அது விலை உயர்ந்த கற்கள், சில கற்களை நினைக்கிறோம், வேறு சில கற்களை விலை இல்லாத கற்கள், யூஸ்லெஸ் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாமே யூஸ்லெஸ் தான் இந்த ஞானிக்கு, அவற்றையெல்லாம் அகழியிலே எறிகின்றார் என்று பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த பாடலிலே புல்லோடும் கல்லோடும் பொன்னோடும் மணியோடும் சொல்லோடும் வேறுபாடிலா நிலைமை அப்படின்னு இருக்கு. இதை பல புலவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஒரு பெரிய தமிழறிஞரே இதுல ஐயம் ஏற்படுத்தினார். எப்படின்னா, ஓடும் செம்பொன்னும் ஒக்க நோக்கலாம், செம்பொன் என்பது ஞானியாகின்ற எனக்கு தேவையில்லை, என்னை இறைவனுடைய அருளே வாழ்விக்கும் என்பதனால எனக்கு பொன் தேவையில்லை. ஆகவே ஒரு ஓடு எவ்வாறு தேவையில்லையோ அவ்வாறே பொன்னும் தேவையில்லை என்று அவன் இரண்டையும் ஒதுக்கலாம். ஆனால் ஓடு என்ற சொல்லுக்கு பொருள் ஓடு, பொன் என்ற சொல்லுக்கு பொருள் பொன். ஒரு சொல் என்பது தன்னால் குறிக்கப்படுகின்ற பதார்த்தம், ஆப்ஜெக்ட், அதனை பொருளாக கொண்டது. அப்பொழுது சொல்லை கேட்ட அளவிலே பொருள் உணர்ச்சி தோன்றித்தானே ஆகும். அந்த பொருள் உணர்ச்சியும் தோன்றவில்லை என்று சொல்லலாமா? சேக்கிழார் பெருமான் இவ்வாறு கூறியிருக்கின்றாரே அப்படின்னு சொல்றார். அதாவது பொன் என்று சொன்னாலும் ஓடு என்று சொன்னாலும் பொன்னையும் ஓட்டையும் சமமாக பாவித்தலோடு கூட கேட்ட அளவில் கூட வேறுபாடு இல்லாத நிலை இருக்கின்றது அப்பர் பெருமானுக்குன்னு சொல்றார். சொல்லோடும் வேறுபாடில்லாத நிலைமை என்பதனால ஓடு என்ற சொல்லும் பொன் என்ற சொல்லும் ஒரே உணர்ச்சியை தான் உண்டாக்கும். என்ன உணர்ச்சி? பாச பிரபஞ்சம், இது அசத்து, இது அச்சித்து, இது நமக்கு தேவையில்லாதது, இது நீக்கத்தகுந்தது என்ற எண்ணத்தை தான் அப்பர் பெருமானுக்கு உண்டாக்கி இருக்கின்றது. அப்பொழுது பொன் என்பது
பொன் என்ற பொருள் உணர்ச்சியையோ கல் என்பது கல் என்ற பொருள் உணர்ச்சியோ அவருக்கு உண்டாக்கவில்லை என்பதுதான் அவருடைய ஞான நிலை. அதனை எய்தாத காரணத்தினாலே இது எவ்வாறு நிகழும் என்று நமக்கு ஐயம் வருகின்றது. சேக்கிழார் பெருமானிடத்திலே நாம் ஐயம் கொள்ளக்கூடாது. அந்த நிலை என்பது சிந்தித்தலாகின்ற ஞான நிலையில் தான் எய்தும் என்று சாத்திரம் கூறுகின்றது. ஆகவே ஒரு சர்க்குருநாதனை பெற்று கேட்டல் என்ற ஞான நிலைக்கே வராத நாம் அடுத்த படிநிலையாகின்ற சிந்தித்தல் ஞானிக்கு சென்றால்தான் கல்லென்றாலும் பொன்னென்றாலும் சொல்லளவில் கூட வேறுபாடு இல்லாத நிலை என்பது என்ன என்பது நமக்கு புரியும். அதாவது எல்லாமே சப்த ஜாலம் தான். அந்த சப்த ஜாலம், அனைத்து சப்த ஜாலத்திற்கும் பொருள் என்பது பாச பிரபஞ்சம் தான். பாச பிரபஞ்சத்திலிருந்து நாம் நீங்கி விட்டோம், நாம் சிவனை சார்ந்திருக்கின்றோம் என்பதனால திருவாரூர் திருத்தாண்டகம் ஒன்று இருக்கின்றது. இந்த நிலையினுடைய இந்த அனுபவ நிலையை விளக்குகின்ற 10 பாடல்கள் அப்பர் பெருமான் பாடியிருக்கின்றார். அதுல வெகுட்சி, விருப்பு, சோர்வு, சுறுசுறுப்பு போன்ற எல்லா விதமான உணர்ச்சிகள், நன்மை தீமை, பஞ்சேந்திரிய விகாரங்கள் அனைத்தையும் அழைத்து உம்மால் எனக்கு என்ன பலன், நீர் உமக்கு ஆட்படுவோரை சென்று அலையுங்கள், சிரமப்படுத்துங்கள், திருவாரூர் பெருமானையே சிந்தித்திருக்கின்ற எனக்கு என்னை நீங்கள் என்னுடைய வழியிலே குறுக்கிட வேண்டாம் என்று கூறுவதாக ஒரு தாண்டகம் அமைந்திருக்கின்றது என்பதனால கல்லென்றும் புல்லென்றும் பொன்னென்றும் மணியென்றும் சொற்களை கேட்கும் பொழுது, பொன் என்ற சொல்லை கேட்கும் பொழுது பொன் என்ற உணர்ச்சி ஏற்படாதிருத்தல் என்பதுதான் சிந்தித்த என்ற ஞானத்தினுடைய விளைவு என்பதனை சேக்கிழார் நமக்கு விளக்குகின்றார். என்ன காரணம்னா, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றவங்க கூட கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா, ஒரு நல்ல பொண்ணா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கல்யாணம் என்ற சொல்லை கேட்டளவிலே அவர்கள் மகிழ்வார்கள், நாணுவார்கள், சிரிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தாலும் கூட அந்த சொல்லினுடைய பொருள் என்பது அவர்களை தாக்குகின்றது. ஆனால் சிந்தித்தல் என்ற ஞானம் விளைந்து விட்டது என்றால் அந்த பொருள் தாக்கத்தை உண்டாக்குகின்ற ஆற்றல் அந்த சொல்லுக்கு இல்லாமல் போய்விடுகின்றது. ஆகவே பிரபஞ்சம் என்பது சொல்லளவில் கூட அவரை தாக்காது என்பதனால இப்ப பொருட்பிரபஞ்சத்திற்கு அடிப்படை இப்போது சொற்பிரபஞ்சம். அப்ப சொல் என்பது பொருள் உணர்ச்சியை உண்டாக்காது என்று பார்க்கும் பொழுது அவர்கள் உலக காட்சியிலிருந்து அடியோடு தங்களை இன்சுலேட் செய்து கொண்டிருக்கிறார்கள். பலாப்பழத்தை நறுக்கிறவன் கையில விளக்கெண்ணையோ நல்லெண்ணையோ நல்லா தடவிட்டு பலாப்பழத்தை நறுக்குவான். என்ன காரணம்னா பலாப்பழத்தினுடைய பிசின் என்பது தங்கள் கையிலே ஒட்டக்கூடாது என்பதற்காக. அதே போல சிந்தித்தல் என்ற ஞானம் என்பது இந்த விளக்கெண்ணையை போல உலகத்தினுடைய பொருள்களுடைய எண்ணம், அந்த எண்ணமாகின்ற பிசின் உலகத்திலே வாழும் பொழுது கூட அந்த உலக எண்ணமாகின்ற பிசின் நம்முடைய சிந்தையிலே சேரக்கூடாது என்பதற்காக இந்த சிந்தித்தல் என்ற ஞானம் நம்மை இன்சுலேட் செய்கின்றது என்ற பொருளைத்தான் இந்த சித்தியார் பாடல் நமக்கு காட்டுகின்றது என்பதனால ஓட்டில் தவனியத்தில் சமபுத்தி பண்ணி ஓட்டிலும் பொன்னிலும் சமமான மனோபாவத்தை கொண்டு இரண்டையும் ஒப்பு நோக்கி, இரண்டையும் எவ்வாறு ஒப்பு நோக்குகின்றார்? எல்லா சொற்களும் சொற்கள் தான். இப்ப தமிழ் சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள், வடமொழி சொற்கள் எல்லாம் வடமொழி சொற்கள், தமிழிலும் வடமொழியுமாக கலந்து பேசுகின்றோம், எல்லாம் சொற்கள். ஒரு பொருளுணர்ச்சியை கொடுப்பதா சொற்கள். பொருளுணர்ச்சியை கொடுக்காமல் எத்தனையோ ஓசைகள் இருக்கின்றன. ஓசை ஒலியலாம் ஆனாயினியேன்னு ஒரு தாம்பாளத்தை கீழே போடும்போது டமால்னு சத்தம் கேட்குது, அதற்கு பொருள் ஒன்றும் கிடையாது. ஆனைன்னு சொன்னா அதுக்கு பொருள் இருக்கு, எலிஃபண்ட்னு. ஒரு தாம்பாளத்தை கீழே போட்டா டமால்னு சத்தம் கேட்குது, அது ஓசை, அது ஒலி, அதற்கு ஒரு பொருளும் கிடையாது. இப்பொழுது இரண்டையுமே ஒப்ப நோக்குகின்ற நிலை வருது. என்ன கேட்டா எல்லாமே மாயா பிரபஞ்சம், அசத் பிரபஞ்சம், அது நமக்கு சம்பந்தம் இல்லாதது, நாம் அதிலிருந்து நீங்கி விட்டோம் என்ற நிலையானது இருக்கின்றது என்பதனால பற்றற்ற நிலை என்பது இவர்களுக்கு எளிதிலே கைகூடுகின்றது. பூதலத்தில் புகழ் ஜீவன் முக்தராகி இந்த நிலை எய்ததனால இந்த பூமியிலே நிட்டை கைகூடியவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுவார்கள். அவர்களைப் போல இவர்கள் ஆவார்கள் என்று சொன்னால் ஆகி என்பதற்கு முன்பாக போல் என்ற சொல்லினை பெய்து கொள்ள வேண்டும். இவர்கள்
ஜீவன் முக்தர்களாக ஆவார்கள் என்று சொல்லல. என்ன காரணம்? தெளிதல் நிட்டை கைகூடுதல் அந்த இரண்டும் சாதித்தால்தான் ஜீவன் முக்தி கிட்டும். இப்பொழுது ஜீவன் முக்தர்களை போல் ஆவார்கள். they represent that state. அவர்கள் ஒரிஜினல் சொன்னா இவர்கள் நகல்கள். அது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். ஆனா அதை போலவே இது இருக்கும். அந்த ஒரிஜினலுக்கு புகழ் கூட. புகழ் ஜீவன் முக்தராகி என்றால் நூல்கள் எல்லாம் எந்த ஜீவன் முக்தி நிலையை புகழ்கின்றனவோ அந்த நிலையை எய்திய முக்தான்மாக்களை போல் இவர்கள் காணப்படுவார்கள். ஆகி பூதலத்தில் புகழ் ஜீவன் முக்தராகி அந்த உயர்ந்த நிலையை அடைந்து இவர் அவனை அவன் இவரை விடாதே உடந்தையாய் சங்கரனோடு ஒக்க உறைந்து. இவர் என்றால் இந்த மாணவர்கள், சிந்தித்தல் நிலை கைகூடியவர்கள். அவனை என்றால் இவர்கள் எந்த பொருளை சிந்திக்கின்றார்களோ அந்த சிவனை. அவன் இவரை விடாதே என்றால் இப்பொழுது தன்னை இடைவிடாது சிந்திக்கின்ற அந்த உயிர்களை இறைவன் விடாது தன்னிடத்திலே பிடித்துக் கொண்டிருக்கின்றானாம். இதை பல தாண்டகங்களே அப்பர் குறிக்கின்றார். நினைப்பாரை நினைவானை, நினையாரை நினையாதானை என்றெல்லாம் தாண்டகத்திலே திருப்புன்கூர் தாண்டகம், திருமார்பேறு தாண்டகம், இந்த இடத்துல எல்லாம் இவ்வாறு பெருமான் தன்னை சிந்திக்கின்ற பெருமக்களை தான் சிந்திக்கின்றான், தன்னை நேசிக்கின்ற பெருமக்களை தான் நேசிக்கின்றான், தன்னை நினையாத பாவி திரும்பரை அவன் நினைவதில்லை என்றெல்லாம் பார்க்கின்றோம். என்ன பொருள்னா, பெருமானை நோக்கி நாம் ஓரடி வைத்தால் பெருமான் நம்மை நோக்கி பல அடிகள் வருகின்றான் என்பதனால பெருமானிடத்திலே பற்று கொண்டு ஒழுகின்ற ஒரு உயிரினை தன்னுடைய அருள் வலையிலிருந்து நழுவி விடாமல் பெருமான் தான் நன்றாக இருக பற்றி கொள்கின்றான். ஒரு குழந்தை வயக்காட்டுல நடந்து போகுது, அப்பா கையை பிடிச்சிட்டு போகுதுன்னா அப்பா தன் கையை பிடிச்சுக்கிட்டு குழந்தை வருது வழிக்கு விழுந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தினால என்று சொல்லும் பொழுது அவர் அந்த குழந்தை கையை இருக பிடிச்சு பாரா மாட்டாரா? ஒரு தகப்பன்னா செய்வானா இல்லையா? அதே போல உலக வழுக்குகின்ற உலக மயக்கத்திலே சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதற்காக ஒருவன் பெருமானை சிந்திக்கின்றான் அல்லது பெருமானுக்கு தொண்டு செய்கின்றான் என்று சொன்னால் அந்த உயிரிடத்திலே பெருமான் அதிக அருள் கொண்டு தன்னை பற்றுகின்ற உயிரினை தான் நன்றாக பற்றி கொள்வான். அவன் தன்னை இழக்கக்கூடாது என்று அந்த பெருமான் அருள் செய்வான் என்பதனால இவர் அவனை என்பது முதல்ல சொன்னார். கேட்டல் சிந்தித்தல் ஆகின்ற முதல் இரண்டு ஞானங்களினாலே மாணவன் சிவபெருமானை இறுக பிடித்துக் கொள்கின்றான். சிவபெருமான் தன்னுடைய பேரருளினாலே அவனுக்கு அங்கணன் என்று பெயர். அவன் தன்னுடைய பேரருளினாலே தன்னை பற்றுகின்ற உயிரினை தான் நன்றாக பற்றுகின்றான். அவன் இவரை விடாதே உடந்தையா என்றால் இருவரும் சேர்ந்தே சங்கரனோடு ஒக்க உறைந்து. சங்கரன் என்றால் மேலான இன்பத்தை செய்பவன். சம் என்ற வடமொழி சொல்லுக்கு இந்திரியங்களில் அகப்படாத இன்பம் என்பது பொருள். உலகத்திலே எத்தனையோ இன்பங்கள், அத்துணை இன்பங்களும் நமக்கு ஞானேந்திரியங்களின் வாயிலாக தான் ஊட்டப்படுகின்றன. கண் வழியாக ஊட்டப்படுகின்ற இன்பங்கள், காது வழியாக கேட்கின்ற இனிய ஒலிகள், மூக்கினால் நுகரப்படுகின்ற இனிய நறுமணங்கள், நாவினால் சுவைக்கப்படுகின்ற அறு சுவைகள், உடம்பினால் தீண்டப்படுகின்ற இன்பங்கள், இப்படிப்பட்ட 5 வகையான இன்பங்களிலே அகப்படாது உயிருக்கு ஒரு மேலான இன்பத்தை தருவது எதுன்னு கேட்டா இறைவன் தான். அவருடைய திருவடி இன்பம். அந்த இன்பத்திற்கு சம் என்று பெயர். அந்த இன்பத்தை செய்பவன் என்பதனால இறைவனுக்கு சங்கரன் என்று பெயர். இறைவனுக்கு சம்பு என்றும் ஒரு பெயர் உண்டு. என்னன்னா, சங்கரன் என்றால் இன்பத்தை செய்பவன். இன்பத்தை செய்கின்ற கடவுள் அந்த இன்பத்தை தனக்கு புறத்தே ஓர் இடத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கி நமக்கு செய்கின்றானா? என்ன காரணம்னா, மனைவியினுடைய கூந்தலிலே ஒரு மல்லிகை சரத்தை சூட்டுகின்ற கணவன் அத ஒரு பூ மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்துதான் சூட்டுறார். அந்த மல்லிகை சரம் என்பது கணவனிடத்திலே விளைவதில்லை என்று பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் தனக்கு புறத்தே இருக்கின்ற இன்பத்தினை உயிருக்கு ஊட்டுவதில்லை. அவன் இன்பமே வடிவானவன். ஆனந்த கூத்தன் அருள்பெறில் நாம் அவ்வனமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோணோக்கம். எவ்வாறு சர்க்கரை என்பது கசக்கின்ற காப்பிக்கு தன்னுடைய இனிப்பு சுவையை காப்பிக்கு கொடுத்து காப்பியை இனிக்க செய்கின்றதோ, அதே போல கடவுள் ஆணவ மனத்திலே அகப்பட்டிருக்கின்ற உயிருக்கு தன்னுடைய திருவிடை இன்பத்தினை கொடுத்து அந்த உயிரினை மனத்திலிருந்து நீக்கி மன உவர்ப்பினை நீக்கி அந்த உயிருக்கு இனிப்பினை ஊட்டுகின்றான் என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசோவை சகா என்ற மந்திரத்திலே இனிப்பு வடிவனாக இறைவன் இருக்கின்றான். அவனுடைய இனிப்பினை பெற்று இந்த உயிரானது இனிப்பவனாக இருக்கின்றான்
என்ற சொல்லான இந்த மந்திரம் இருக்கின்றது. ஆகவே பெருமான் இன்பத்தை செய்கின்றான் என்று சொன்னால் அந்த இன்பம் பெருமானுக்கு புறத்தே இல்லை, அந்த இன்பத்தினுடைய ஊற்றுக்கண்ணாகவே பெருமான் இருக்கின்றான் என்பதற்காக சம்பு என்றும் பெருமானுக்கு பெயர். சம்பு என்றால் இன்பத்தின் பிறப்பிடம் என்பது பொருள். இன்பத்தின் பிறப்பிடமாக இருந்து கொண்டு அந்த இன்பத்தை தன்னை அடைந்தோருக்கு ஊட்டுபவராகவும் இறைவன் இருக்கின்றான் என்ற காரணத்தினாலே இங்கு சங்கரன் என்று சொல்லப்பட்டது. அந்த பெருமானோடு ஒக்க உறைந்து என்றால், ஒக்க உறைந்து என்பது அந்த பெருமானுடைய சங்கல்பத்திற்கு தன்னுடைய சங்கல்பத்தினை மேட்ச் செய்து உறைந்து. இது எது போல கணவன் மனைவி போல. ஒரு நல்ல கணவன் மனைவி என்று சொன்னால் கணவன் விரும்புவதை மனைவி புரிந்து கொண்டு கணவன் வாயினாலே எதையும் சொல்ல வேண்டாம், அந்த முகபாவத்தை அறிந்து கொண்டே அவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்றாள். அப்பொழுது கணவனுடைய விருப்பத்தோடு மனைவியினுடைய விருப்பம் என்பது மேட்ச் ஆகின்றது, மிலிட்டேட் ஆகாமல் முரண்படாமல் இணைந்து போகின்றது. அவ்வாறு குடுத்தனம் செய்கின்ற கணவன் மனைவியை ஒக்க உரைகின்றார்கள் என்று சொல்லலாம். அதே போல சிவமும் ஜீவனும் ஒக்க உரைகின்றார்கள் என்று சொன்ன இறைவன் தன்னை உயிருக்கு காட்ட விரும்புகின்றான். இறைவன் உயிருக்கு தன்னை காட்ட விரும்பும் பொழுது உயிர் என்பது இறைவனை தவிர வேறு எதையும் காண விரும்பாமல் இறைவனையே காண விரும்ப வேண்டும். அவ்வாறு இருத்தல் என்பது ஒக்க உரைதலாகும். இப்பொழுது சூரியனுடைய ஒளியை கொண்டு நம்முடைய கண் என்பது உலகத்தையும் காணலாம். சூரியனுடைய ஒளியை கொண்டு நம்முடைய கண் என்பது சூரியனையும் காணலாம். சூரியனை நாம் காண விரும்பும் பொழுது உலகத்தின் காட்சி மறைந்து போகின்றது. உலகத்தின் காட்சி மறைந்து போவதற்கு இரண்டு காரணங்கள். அது எது முதல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. சூரியனை காண்பதனாலும் உலக காட்சி மறைந்து போகின்றது, உலக காட்சியினை காண விருப்பமின்மையினாலும் சூரியனுடைய காட்சி நிகழ்கின்றது என்று அதனை பார்க்கின்றோம். அதே போல இறைவனுடைய அருள் என்பது ஞாயிற்றின் ஒளி போலவும், அந்த அருளினை ஏற்று போற்றுகின்ற உயிரினுடைய இணக்கம் என்பது அந்த ஞாயிற்றினை காண விரும்புகின்ற கண்ணின் ஒளி போலவும். அப்பொழுது ஞாயிற்றின் ஒளியும் கண்ணின் ஒளியும் கலந்தால்தான் காட்சி ஏற்படும். அந்த காட்சி இதுவரையிலும் உலக காட்சியாக இருந்தது. இப்ப உலக காட்சி நிகழ்வதற்கும் ஞாயிற்றின் ஒளியும் கண்ணின் ஒளியும் இணைய வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, கும்மிருட்டாக இருக்கின்ற உலகத்திலே எந்த ஒரு பொருளையும் பார்க்கின்ற கண் பார்க்காது. அந்த இருட்டினை சூரியனுடைய ஒளி விளக்கினால்தான் பார்க்கும். சூரியனுடைய ஒளி இருந்தாலும் குருட்டு கண் எதனையும் பார்க்காது. அப்பொழுது உலகினை பார்ப்பதற்கு இரண்டு ஒளிகள் வேண்டும். ஒன்று ஞாயிற்றின் ஒளி, இன்னொன்று கண்ணின் ஒளி. அப்பொழுது இரண்டு ஒளிகளும் சேர்ந்துதான் உலக காட்சி நிகழ்கின்றது. உலக காட்சி மறைந்த நிலையிலே இந்த இரண்டு ஒளிகளும் சேர்ந்துதான் இறைவனுடைய காட்சியும் நிகழ்கின்றது. அதாவது இதுவரையிலும் உலகினை பார்த்த கண் சூரியனை பார்க்கும் பொழுதும் கண்ணொளியும் சூரியனுடைய ஒளியும் இரண்டர கலப்பதன் காரணமாகத்தான் ஞாயிற்றின் காட்சியும் நிகழ்கின்றது. அதை போல இப்பொழுது சிந்தையிலே சிவம் தோன்ற வேண்டும். அவ்வாறு சிந்தையிலே சிவம் தோன்றுவதற்கு குருநாதன் சொல்லிக் கொடுத்த முறைப்படி ஏது திட்டாந்தங்கள் என்ற இரண்டு கரைகளுக்கு இடையிலே கேட்ட அந்த சிரவண ஞானத்தினை சிந்திக்கின்ற ஒருவன் தன் சிந்தையிலே இறைவனை காண்கின்றான். எப்படி காண்கின்றான் என்றால், அந்த இறைவனை தான் விடாதும் தன்னை இறைவன் விடாமலும் இறைவன் தன்னை காட்ட அவனை இவன் காண்கின்றான் என்பதனை கூறுகின்றார். இவர் அவனை, அவன் இவரை விடாதே உடந்தையாய் சங்கரனோடு ஒக்க உறைந்து அப்படி சிவத்தோடு ஐக்கியப்பட்டு நிற்பதனால உலக காட்சி நீங்கி விடுகின்றது. அதனால சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர், இறைவனுடைய தோற்றத்தை மட்டுமே காண்பார்கள். அதுதான் முதல் நிலை ஞானத்திற்கும் இரண்டாவது நிலை ஞானத்திற்கும் இருக்கின்ற வேறுபாடு. முதல் நிலை ஞானத்திலே கடவுள் தோன்றினான், கடவுளுக்குள்ளே தான் தோன்றினோம், நாம் தோன்றினோம், நமக்குள்ளே உலகம் தோன்றியது, இறைவன் உயிருக்குயிராக இருக்கின்ற சிற்றம்பல தத்துவம் விளங்கியது, இறைவன் உலகொடிமா இருக்கின்ற பேரம்பல தத்துவம் விளங்கியது. இப்பொழுது சிந்திக்கின்றதன் பயனாக சிவனுடைய தோற்றம் மட்டுமே ஒன்றுமே என்பதனால அது மட்டுமே காணப்படுகின்றது. இப்பொழுது சிவனுடைய தோற்றம் ஒன்றுமே காணப்படுகின்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சிவனுக்குள்ளே தன்னை கண்ட இவன் இப்பொழுது தன்னை காணவில்லை. தன்னை காணவில்லை என்னும் பொழுது முன்னர் தனக்குள்ளே காணப்பட்ட உலகம் என்பது நிச்சயமா காணப்படாது. இப்பொழுது தனக்குள்ளே காணப்பட்ட உலகம் என்பது முன்னரே நீங்கிவிட்டது.
அந்த உலகத்தை தனக்குள்ளே கண்ட தான் இறைவனை மட்டுமே காண்கின்றான். அந்த இறைவனிடத்திலே தன்னை கண்ட நிலை மாறி தன்னை காணாதிருக்கின்றான். எப்படின்னா, உறங்கச் செல்கின்ற ஒருவன் விழிப்பிலிருந்து கனவு நிலைக்கு போகின்றான், கனவு நிலையிலிருந்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகின்றான். ஆழ்ந்த உறக்கத்திற்கு போகும் கனவு நிலைக்கு போகும் பொழுது தனக்குள்ளே உலகத்தை காண்கின்றான், காண்கின்ற தன்னையும் காண்கின்றான், எல்லாவற்றையும் கனவுக்குள்ளே காண்கின்றான். கனவுதான் சிவம். இப்பொழுது ஆழ்ந்த உறக்கத்திலே செல்கின்ற ஒருவனுக்கு உறங்குகின்றோம் என்ற எண்ணமும் இல்லை, ஆனால் உறங்குகின்றான். அதை போல இந்த சிவனுடைய தோற்றத்தை காணும் பொழுது சிவனை காண்கின்றானே அல்லாமல் காண்கின்ற தன்னை காணவில்லை. காண்கின்ற தன்னை காணவில்லை என்பதனால தனக்குள் காணப்பட்ட உலகத்தின் காட்சியும் நீங்கிவிட்டது என்று பார்க்கின்றோம். என்பதனால சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர் என்பது சிந்தித்தலாகின்ற ஞானத்தின் பயனாக சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். இந்த நிலை என்பது கேட்டல் என்ற ஞானம் நிர்விகற்பம் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலை நிர்விகற்பம் சவிகற்பம் என்ற இரண்டிற்கும் இடைப்பட்ட நிலை என்று நூல்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. இந்த அளவிலே நாம் ஓரளவில் நிறுத்த வேண்டும். இந்த சிந்தித்த ஞானம் வருகின்ற வகுப்பிலே தெளிதலாகின்ற ஞானத்தினை பற்றி பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா சித் சபேஷா.